நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோபு 37ஆம் அதிகாரம். யோபையாவின் நண்பரான எலிகு யோபையா உபத்திரவத்தில் இருந்த பொழுது அவருக்கு ஆறுதல் சொல்வதற்காக வந்த நண்பர்கள் 4 பேர்களில் ஒருவராயிருக்கிறார். அவர் பல காரியங்களை குறித்து யோபையாவிடம் பேசுகிறார். கடைசியாக அவர் சொல்லுகிற வார்த்தைகள், கர்த்தருடைய வல்லமையை குறித்து அவர் பேசிக்கொண்டு வரும் பொழுது, என்னுடைய இருதயமே வெடித்துவிடும் போல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவருடைய சத்தத்தினால் மின்னல்கள் புறப்படும். அதை கேட்டு பாருங்கள். கர்த்தர் அவ்வளவு சத்தமாய் முழங்குவார். அவருடைய சத்தம் அப்படியே நம்மை தத்தளிக்க பண்ணும். அது அப்படியே நடுக்கத்தை கொண்டு வரும் என்று சொல்லுகிறார். அவருடைய சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது அது வேண்டாம் என்று நம்மால் தவிர்த்து விட முடியாது. அவருடைய சத்தம் பூமியின் கடையாந்திரங்கள் மட்டும் செல்லுகிறது. அதாவது பூமி எங்கும் அவருடைய சத்தம் கேட்கிறது என்று சொல்கிறார். மின்னலின் ஒளியானது அது மிகுந்த வெளிச்சம் உள்ளதாய் எல்லா இடத்திற்கும் பரவுமா. இப்படி நாம் கர்த்தருடைய சத்தத்தின் வல்லமையை குறித்து கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் அவ்வளவு பயங்கரமானவர், அவ்வளவு பெரியவர். அவருடைய சத்தத்தின் வல்லமையையும் அவருடைய செய்கைகளையும் நாம் கேள்விப்படும் போது அதை நம்மால் ஜீரணிக்க முடியாது, கிரகித்துக் கொள்ள முடியாது. இதெல்லாம் எப்படி நடக்கும்? நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத மிகப்பெரிய காரியமா இருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, மகா பெரியது. நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு, நம்மால் அதை ஏற்றுக்கொண்டு இப்படிதான் இருக்கும் என்று ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அது மிக பெரியதாய், மிக வித்தியாசமானதாய், அது மிகப்பெரிய காரியமாய் இருக்கிறது என்று எலிகு சொல்கிறார். அது மட்டுமல்ல, கர்த்தர் தன்னுடைய நாசியின் சுவாசத்தினால் கடல் மேல் அவருடைய சுவாச காற்று படுகிறதாம். அந்த சுவாச காற்றின் குளிர்ச்சியினால் அந்த கடலின் மேல் பகுதி எல்லாம், மலையின் மேல் பகுதி எல்லாம் உறைந்து போகிறதாம். அதில் உள்ள தண்ணீர் எல்லாம் உறைந்த பனிக்கட்டியாய் மாறுகிறது. அந்த அளவுக்கு அவருடைய சுவாச காற்றில் குளிர்ச்சி இருக்கிறது. கர்த்தருடைய சுவாச காற்று தண்ணீரின் மேல் படும்போது அது உறைந்த பனியாய் மாறுகிறது என்று சொல்லும் பொழுது இதை நம்மால் நினைத்து பார்க்க முடியாது. சர்வலோகத்திற்கு விட பெரியவர் அவர். பல உலகங்களும் அவருக்கு உள்ளங்கைகளில் வைத்திருக்கிறவர். 7 கடல்களை அவர் தம்முடைய கைகளில் அவ்வளவு பெரியதை ஏந்தி கொண்டிருக்கிறார் என்றால், எலிகு சொல்லி இருக்கிற இந்த காரியம் கர்த்தருடைய சுவாச காற்றினால் கடல்களின் மேல் பகுதி உறைந்து போகிறது, பனியாகிறது என்று சொல்லுகிறார் என்றால், கடலை விட பெரியவராய் அவர் நின்று காண்பித்திருக்கிறார். எலிகு ஒருவேளை தரிசனம் பார்த்திருக்கலாம், கர்த்தரை தரிசனத்தில் பார்த்திருக்கலாம். அதனால் அவர் பார்த்த காரியத்தை அப்படியே சொல்லி இருக்கிறார் என்றே சொல்லலாம். இது போல, இந்த வசனத்தை போல கற்பனை செய்து எழுத யாராலும் முடியாது. கண்டிப்பாக இது அவர் பார்த்த தரிசனத்தை அவர் எழுதியிருக்கிறார் என்றே சொல்லலாம். அக்கிரமக்காரர்களோடு யோபையா சேர மாட்டார். அதனால் அவரும் நீதிமான் தான். அதனால் இந்த வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இப்படியாக மழையை கர்த்தர் பெய்ய பண்ணுகிறார். மழை எப்படி பெய்கிறது என்று இந்த யோபையாவின் புஸ்தகத்தில் இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிற மழை பெய்யும் முறையை அந்த காலத்தில் 2000 வருடங்களுக்கு முன்பாகவே யோபையாவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2500 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட புஸ்தகம் இது. அப்படி பார்க்கும் பொழுது பூமியில் உள்ள கடலில் இருக்கிற தண்ணீரானதை, நீர் துளிகளை கர்த்தர் மேகத்தில் ஏற்றுகிறார். அந்த மேகம், அதன் திசை, அதை எப்படி சுற்றி வர வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், அதற்கு எடை என்ன, அதனுடைய வெயிட் என்ன என்றெல்லாம் அதற்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் என்று இந்த வேத புத்தகத்தில் இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. யோபு 37ஆம் அதிகாரத்தில். தயவு செய்து எடுத்து வாசித்து பாருங்கள். முழுமையாய் நாம் புரிந்து கொள்ள முடியும். அவ்வளவு பெரிய ஞானமான காரியங்களை அன்றே கர்த்தர் எலிகுவுக்கு வெளிப்படுத்தி இருந்திருக்கிறார். நீர் துளிகள் கடல் நீர் ஆவியாகிறது, மேகத்தில் சேருகிறது. கர்த்தர் தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறார்.
மின்னல்கள் மின்னுகிறது, இடி இடிக்கிறது, அதனால் மழை பெய்கிறது என்று வெளிப்படையாக மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மழை பெய்யும் முறையை இன்று இதைதான் விஞ்ஞானம் கண்டுபிடித்து நிரூபித்திருக்கிறது. எவ்வளவு ஆச்சரியமான காரியம் இது நமக்கு. கர்த்தருக்கு இது ஆச்சரியமானதல்ல, நமக்கு இது ஆச்சரியமான காரியம். அந்த காலத்திலேயே கர்த்தர் வெளிப்படுத்தி நமக்கு வேதத்தில் கொடுத்திருக்கிறார். இன்னொரு காரியம், மழையை கர்த்தர் பெய்ய பண்ணும் விதம் போன்ற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாக அவர் மனிதர்களின் கைகளை முத்தரித்து போடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கைகளில் அவர் முத்திரை போடுகிறாராம். இந்த வேத வாக்கியம் மிகவும் அற்புதமானது. இதில் பல பொருள்கள் இருக்கிறது. அதாவது கடைசி காலத்தில் வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் முத்திரை போட்டார் என்று. அது இனி நடக்க போகிறது அல்லது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கலாம். இந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு செயலா இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், மனிதருடைய கைகளின் செயல்களை அவர் முத்தரித்து போடுகிறார். அப்படி என்றால் அவர் மனிதன் செய்கிற எந்த செயலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு மிஞ்சி நடந்து விடாது. எல்லாவற்றையும் அவர் அடக்கி ஆளுகை செய்கிறார் என்பது பொருள். அப்பொழுது காட்டு மிருகங்கள் தங்கள் குகைகளிலும் தங்கள் கெபிகளிலும் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் காட்டு மிருகங்கள் என்று சொல்லும் பொழுது இது துன்மார்க்கரை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. அதாவது மிருகங்கள் கெபிகளிலும் இதிலும் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது தங்கள் கெபிகளில் தங்கள் குகைகளில் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இது பொதுவாக மனிதர்கள் பதுங்கி இருக்கக்கூடிய துன்மார்க்கர் பதுங்குகிற இடங்களை குறிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். அப்படி என்றால் கடைசி காலத்தில் துன்மார்க்கமான ஒரு காலம் வரும் பொழுது கர்த்தர் மனிதர்களின் கைகளில் முத்திரை போடும் பொழுது, அவர்கள் செயல்களை அவர் அடக்கி ஆளுகை செய்யும் போது, காட்டு மிருகங்களை போன்ற துன்மார்க்கர்கள், கர்த்தருடைய வழிகளில் செல்லாதவர்கள், மலைகளிலும் காடுகளிலும் குகைகளிலும் அவர்கள் தங்குவார்கள். உபத்திரவ காலத்தில் இப்படி நடக்கும். மிருகங்களைப் போல கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்கிற ஜனங்கள் அப்படி இருப்பார்கள் என்ற பொருளிலும் இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெற்கே இருந்து சூறாவளியும் வடக்கே இருந்து குளிர்காற்றும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதிக்கும் 2 விதமான பொருள்கள் சொல்லலாம். அதாவது இயல்பாக இயற்கையாக வடகாற்று, வடக்கிலிருந்து வீசும் காற்று, அந்த வடகிழக்கு பருவ காற்று என்று சொல்வோம். அது நமக்கு குளிர்ச்சி, அதிக குளிரை கொடுக்கக்கூடிய ஒரு காற்றா இருக்கிறது. அந்த காலத்தில் அதிகமாய் நமக்கு குளிரும், நம்மால் தாங்க முடியாத அளவுக்கு கூட சில நேரங்களில் இருக்கும். ஆனால் தெற்கே இருந்து வருகிற தென்கிழக்கு பருவ காற்று என்பது அது நமக்கு இதமாக இருக்கும். சூறாவளி காற்றாக அது வரும் என்ற இயற்கையின் நிகழ்வை சொல்லுகிறதாகவும் இருக்கிறது. அதே சமயத்தில் இதற்கு கடைசி கால சம்பவமான சில பொருள்களும் உண்டு. வடக்கே என்று சொல்லும் போது வடக்கே, இஸ்ரேலுக்கு வடக்கே இருக்கிற தேசத்தில் இருந்து குளிர்காற்று என்று சொல்லும் போது ஆபத்துகள் அவர்களுக்கு வரலாம். கர்த்தர் தம்முடைய சுவாசத்தினால் ஜலத்தின் மேற்பரப்பை அவர் சுவாசம் படும் பொழுது அது உறைந்த பனி போல பனிக்கட்டியாய் மாறுகிறது என்றும் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேகங்களை கர்த்தர் தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றி திரிய பண்ணுகிறாராம். மேகங்களுக்கு கர்த்தரே கட்டளை கொடுத்து, இந்தந்த திசையில் நீங்கள் போக வேண்டும், இந்தந்த திசையில் நீங்கள் சுற்றி திரிய வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த மேகங்களின் செயல்பாடுகள், மின்னல், மேகம், மழை போன்ற இயற்கை நிகழ்வுகளை பற்றி, அதாவது இயற்கை காரணிகளை குறித்து இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியமும் கர்த்தரே இவைகளுக்கு கட்டளை கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இவைகள் உயிரற்றவை, ஆனால் இவைகளை செயல்படுத்துகிற தேவதூதர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். மேகத்திற்கென்று ஒரு தேவதூதர் இருப்பார், மழைக்கென்று ஒரு தேவதூதர் இருப்பார். இப்படி ஒரு தேவதூதரும் அவர்கள் இந்த வேலைகளை செய்து முடிக்கத்தக்க
அவர்களுக்கு கீழே பல தேவதூதர்களும் இருப்பார்களும். இப்படி நிர்வாகம் செய்வது போல கர்த்தரும் அந்த நிர்வாகத்தை செய்கிறார். மேகங்களுக்கென்று தேவதூதர்களும் மழைக்கென்று தேவதூதர்களும் இருக்கிறார்கள். அவர்களே அவைகளை செயல்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட தேவதூதர்களுக்கு கர்த்தரே கட்டளை கொடுக்கிறார். அதாவது வானத்தின் மழையானது பூமிக்கு வந்து மழையாய் பெய்வது, அந்த மழை வெள்ளமாக மாறி அது பூமியின் பயிர்களையும் மனிதர்களையும் அழிப்பதற்கும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். அதுவே மனிதர்களுக்கு உதவியாக நல்ல மழையாக பெய்து அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அந்த மழைக்கு கட்டளை கர்த்தர் கொடுக்கிறார். சில நேரங்களில் அந்த மழையை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்து மனிதர் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் அவர் ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்தை மழையாக கொடுக்கிறார். அந்த மழை பெய்யும் போது பூமி மிகவும் செழித்து மனிதர்கள் சந்தோஷமாய் இருப்பார்கள். இப்படியாக கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் விருப்பப்படி பயன்படுத்துகிறார். கர்த்தருக்கு கோபமூட்டாமல் இருக்கும் பொழுது நாம் சமாதான வாழ்வையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கலாம். கர்த்தரை கோபமூட்டுகிற செயல்களே நமக்கு பாடுகளையும் தண்டனைகளையும் கொண்டு வருகிறது என்பதை இந்த வேத பகுதி மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது. தென்றல் காற்று மனிதன் மேல் அடிக்கும் போது அந்த காற்றினால் நம்முடைய துணிகள், அந்த காற்று அடிப்பதினால் நம்முடைய வஸ்திரங்கள் சூடாகிறது. இதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா என்று எலிகு கேட்கிறார். இதையெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோமா? இல்லை. வார்க்கப்பட்ட கண்ணாடி போல், ஒரு மிகவும் தடிமனான கண்ணாடி போல ஆகாய மண்டலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாராம். அதனால்தான் நமக்கு வெகு தொலைவில் இருக்கிற நட்சத்திரங்களும் நம் கண்களுக்கு தெரிகிறது. ஆனால் அது கண்ணாடி போல இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இடையில் பொருள்கள் இருக்கிறது என்ற பொருள் வருகிறது. அதாவது அதிகாலையில் சூரியன் உதிக்கும் பொழுது அது தங்க நிறத்தில் அது சூரியன் வரும்போது அதன் பிரகாசம் நம்மேல் படும் பொழுது அது உதிக்கும் விதத்தை நம்மால் சொல்ல முடியுமா? அதற்கு இடத்தை நியமிக்க முடியுமா? இங்கு வா அங்கு வா என்று சொல்ல முடியுமா என்று எலிகு கேட்கிறார். அதாவது கர்த்தருடைய வல்லமை மிகவும் பெரியது. கர்த்தர் படைத்த ஒரு பொருளான சூரியனை அது பயங்கரமாய் நல்ல ஒளியோடு பிரகாசித்து வரும் பொழுது அதை மதிய நேரத்தில் நம்மால் பார்க்க கூட முடியாது. அவர் படைத்த ஒரு பொருளையே நம்மால் பார்க்க முடியாது இருக்கும் பொழுது கர்த்தரை நம்மால் எப்படி புரிந்து அவருக்கு கட்டளை கொடுக்க முடியுமா? அவர் வல்லமை எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். அதாவது கர்த்தருடைய வல்லமை மகா பெரியது. அதை அவரோடு போராடவும், அவருக்கு விரோதமாக பேசவும், அவருக்கு கட்டளை கொடுக்கவும் நம்மால் முடியாது. அவரை காட்டிலும் நாம் நீதிமான் என்றோ வல்லவன் என்றோ அவருக்கு முன்பாக பேசுவதற்கும் நமக்கு தகுதி இல்லை. அப்படி பேசினால் அழிந்து போவோம். அவர் மகா பெரியவர் என்பதே எலிகுவின் வார்த்தையாயிருக்கிறது. சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் மிகவும் பெரியவர், நீதிபரர், நியாயம் உள்ளவர். அவரிடத்தில் நம்மால் பேச முடியாது, பேச துணியக்கூடாது என்று சொல்லுகிறார். அவர் மகா நீதிபரர், அவர் யாரையும் ஒடுக்க மாட்டார், கஷ்டப்படுத்த மாட்டார் என்று எலிகு சொல்லுகிறார். அப்படி இருப்பதினால் மனிதர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். தங்கள் நினைவுகளில் தங்களை ஞானி என்று நினைக்கிற யாரையும் கர்த்தர் மதிக்க மாட்டார். அவர்கள் சொல்லை கேட்க மாட்டார். நம்மை நாமே ஞானி என்று நினைத்துக் கொள்ளக் கூடாது. நமக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்க கூடாது. நான் பெரிய ஞானி என்று சொல்லிக் கொள்ளக்கூடாது, நினைக்கவும் கூடாது. அப்படி இருந்தால் கர்த்தர் அப்படிப்பட்ட மனுஷனை மதிக்க மாட்டார். எலிகு இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய வல்லமையை குறித்து பேசி இருக்கிறார். கர்த்தர் மிகவும் பெரியவர். அவருக்கு முன்பாக நின்று பேசவும் நமக்கு தகுதி இல்லை. அவர் அவ்வளவு பெரியவர், அவருடைய வல்லமை பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 38ஆம் அதிகாரம். யோபையாவின் நண்பரான எலிகு பேசிய வார்த்தைகள் முடிந்த பின்பு கர்த்தர் யோபையாவிடம் பேசுகிறார். அதாவது எலிகுவை பற்றி சொல்லுகிறார். அறிவில்லாமல் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார் என்று சொல்லுகிறார். எலிகு பேசியது தவறு என்று, அவர் அறிவில்லாமல் பேசுகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோபையாவிடம் சொல்லுகிறார். முதல் வார்த்தை அதை சொல்லுகிறார். இவன் யார் அறிவில்லாமல் இப்படி பேசிக் கொண்டிருப்பது, ஆலோசனையை அபத்தமாக்குவது என்று சொல்லுகிறார்.
யோபு ஐயாவின் நண்பர்களான 4 பேரும் யோபு ஐயா குற்றம் செய்திருப்பார், கர்த்தர் தம்முடைய நீதி நிமித்தமே இவருக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார் என்ற பொருளில் எல்லோரும் பேசுகிறார்கள். எலிகுவும் அப்படித்தான் சொல்லுகிறார். அதனால் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், இவர்கள் பேசியதில் தவறு இருக்கிறது. அதாவது அந்த 4 நண்பர்களும் கர்த்தர் பேரில் குறை சொல்லவில்லை, ஆனால் யோபு ஐயாவின் பேர் குற்றப்படுத்தினார்கள். நீர் செய்த தவறினால் தான் இப்படி நடந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அதை கர்த்தர் மறுத்து சொல்லுகிறார். அப்படி சொல்லிவிட்டு அடுத்தது கர்த்தர் யோபு ஐயாவிடம் பேசுகிறார். உன் துணிமணியை உடுத்திக்கொள், நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நீ ஆயத்தமாக, நான் கேள்வி கேட்கிறேன், நீ பதில் சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு கேள்வி கேட்கிறார். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்திய போது நீ எங்கே இருந்தாய்? அதனுடைய முதல் கல்லை எடுத்து நான் அதை நட்டு வைக்கும் பொழுது நீ எங்கே இருந்தாய்? அதன் மேல் நூல் போட்டது யார்? நூல் போட்டு அளவு அளந்தது யார்? இந்த பூமியை இப்படி செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தது யார்? இப்படி பூமியை அஸ்திபாரப்படுத்தி அதனுடைய நிலையில் நிற்க வைத்தது யார்? இதையெல்லாம் நீ தெரிந்து வைத்திருந்தாயானால் சொல் என்று கேட்கிறார். இதன் பொருள் என்னவென்றால், கர்த்தர் ஏன் இப்படி கேள்வி கேட்கிறார் என்றால், யோபு ஐயா தன்னை நீதிமானாக சொல்லுகிறார், நான் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். அதனால் அப்படியா, நீ அந்த அளவுக்கு உன்னை நீ நீதிமானாக்குகிறாயா? அப்படி என்றால் நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் சொல், உனக்கு எல்லாம் தெரியுமா? இப்போ கர்த்தர் பூமி எப்படி வந்தது, எப்படி நான் தயாரித்தேன், சொல் பார்க்கலாம் என்று கேட்கிறார். கடல் கர்ப்பத்திலிருந்து பிறக்கிறது போல கடல் புரண்டு வந்ததே, அப்பொழுது நீ எங்கே இருந்தாய்? அது எப்படி வந்தது, சொல் பார்க்கலாம் என்று கேட்கிறார். பொழுதெல்லாம் நீ இருந்தாயா? பூமி உருவாகும் முன்னே நீ இருந்தாயா? அதெல்லாம் உனக்கு தெரியுமா? சொல் பார்க்கலாம். எல்லாம் தெரிந்தது போல் பேசுகிறாயே, இது உனக்கு தெரியுமா? சொல் என்று கேட்கிறார். அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? அதாவது கடல் புரண்டு வருகிறது, அலைகள் வருகிறது. ஆனால் அந்த கோட்டிற்கு, அந்த எல்லையை வந்து அடைந்ததும் மீண்டும் திரும்பி சென்று விடுகிறது. அந்த அலைகள் மேற்கொண்டு வருவதில்லை. அது ஏன் அப்படி நடக்கிறது? அதற்கு எல்லையை நியமித்து கொடுத்தது யார்? கர்த்தரே அதை செய்திருக்கிறார். அது ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அட்லாண்டிக் கடல் நீர் பகுதியில் ஒரு பகுதி இருக்கிறது. 2 கடல்கள் சங்கமிக்கும் இடம் இருக்கிறது. 2 கடல் நீரும் ஒன்றாக மோதுகிறது, ஆனால் ஒன்றோடொன்று கலப்பதில்லை. இப்படி ஒரு அற்புதமான இயற்கை நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அட்லாண்டிக் பகுதியில். நாம் வீடியோவை யூடியூபில் பார்த்தால் அது நமக்கு கிடைக்கும். அழகாக பார்க்கலாம் அதை. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது! கர்த்தர் எப்படி அதற்கு எல்லையை நியமித்திருக்கிறார்? இந்த கடல் நீர், தண்ணீர் ஒன்றோடு ஒன்று கலக்க மாட்டேன் என்கிறது. வந்து மோதுகிறது, ஒன்றோடொன்று மோதுகிறது. அது வந்த வழியே 2 நீரும் திருப்பி செல்கிறது அதன் பாதையில். கலக்காமல் அப்படியே ஒன்றாக நிற்கிறது, தூண்களைப் போல. எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம்! இதையெல்லாம் கர்த்தரே நியமித்திருக்கிறார். அதாவது தண்ணீரின் விஞ்ஞானிகளின் கருத்து என்னவென்றால், தண்ணீரின் 2 தண்ணீர்களின் எடைகள் வேறு வேறாய் இருப்பதினால் அப்படி கலக்காமல் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். காரணம் எதுவாய் இருந்தால் என்ன, நிகழ்வு நிஜமே. காரணத்தை கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம், பாராட்டப்பட வேண்டியதே. ஆனால் அவைகளை நியமித்தவர் யார்? அதற்கு எடையை நியமித்து கொடுத்தவர் யார்? நம் பரலோக தகப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நம்முடைய பிதாவாகிய தேவனே. அப்படி இருக்க அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். இப்படி கடலுக்கு இருளை புடவையாகவும் மேகத்தை வஸ்திரமாகவும் கொடுத்திருக்கிறாராம். எவ்வளவு அற்புதமான தேவன் அவர்! அவர் இவ்வளவு ஆச்சரியம் உள்ளவர். அவருடைய சிருஷ்டிப்பே இப்படி இருக்கிறது என்றால், இவ்வளவு பெரியதாக, இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்ததாக இப்படி இருக்கிறது என்றால், அவர் எவ்வளவு பெரியவராய் இருப்பார், அவர் எவ்வளவு வல்லமை உடையவராய் இருப்பார். நம்முடைய மூளைக்கு அதால் கற்பனை பண்ணிக்கொள்ளும் கர்த்தருடைய வல்லமையை அறிந்து கொள்ளும் திறன் கிடையாது. முடிந்தவரை கற்றுக்கொள்வோம். கடலுக்கு கர்த்தர் தாழ்பால்களை போட்டு, கதவுகளை போட்டு தாழ்பாலால் அடைத்து வைத்து, இது மட்டும் வா, இதற்கு மிஞ்சி வராதே என்று கட்டளை கொடுத்திருக்கிறாராம். நான் அப்படி செய்த பொழுது நீ எங்கே இருந்தாய் யோபு, சொல் பார்க்கலாம் என்று கேட்கிறார். அப்பொழுது நீ எங்கே இருந்தாய், சொல் என்று கேட்கிறார். உன் அலைகளின் பெருமை இங்கேயே அடங்க கடவுது என்று நான் அதற்கு கட்டளை கொடுத்திருக்கிறேன். கடலுக்கு நான் கட்டளை கொடுத்திருக்கிறேன்.
உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் கடலுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறேன். அப்படி செய்த பொழுது நீ எங்கே இருந்தாய்? யோபே சொல் என்று கேட்கிறார். துன்மார்க்கர் இந்த பூமியை விட்டு அகன்று போகும்படிக்கு நீ அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு இந்த இடத்தில் உதிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருக்கிறாயா? அப்படி ஏதாவது செய்திருக்கிறாயா? அதாவது பூமியின் விளிம்பில் போய் துஷ்டர்கள் விழுந்து விடும்படிக்கு அப்படி ஏதாவது உன்னால் செய்ய முடியுமா என்று கேட்கிறார். இப்படி பல கேள்விகளை கேட்டுவிட்டு கர்த்தர் சில காரியங்கள் நடக்க போகிற சம்பவங்களை சொல்லுகிறார் யோபையாவுக்கு. அதாவது இந்த பூமியின் முடிவு காலத்தில் நடக்க போகிற காரியங்கள். பூமி முத்திரையிடப்பட்ட களிமண் போல வேறே ரூபம் கொள்ளும் என்று சொல்லுகிறார். வேறு மாதிரியான ஒரு உருவத்திற்கு இந்த பூமி மாறப்போகிறது. இனி எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்களை கர்த்தர் இப்படி வெளிப்படுத்துகிறார். அப்படி மாறப்போகிறதா? சகலமும் வஸ்திரம் தரிக்கப்பட்டது போல் இருக்கும். எல்லா விஷயங்களும் எல்லா காரியங்களும் வஸ்திரம் போட்டது போல துணி அணிந்தது போல இருக்குமா? பூமியும் மலைகளும் மரங்களும் எல்லாமே அப்படி இருக்குமா? அப்படி என்றால் இதன் பொருள் என்னவென்றால், ஆதி காலத்தில் ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்ட போது பூமி எங்கும் பரிசுத்தம் இருந்தது. தாவரங்களில் முட்செடிகள் இல்லை. பூமியில் கல் முள் என்று எதுவும் கிடையாது. நல்ல ஒரு மண் அப்படி இருந்தது. மனிதர்கள் மேலும் ஒளி வஸ்திரமாக தரிக்கப்பட்டிருந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்கள் மேல் இருந்தது. மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த மகிமை இருந்தது. அதுவே அவர்கள் சரீரத்தை துணி போல மூடி இருந்தது. வெளியில் அவர்கள் உருவமே தெரியாது மற்றவர்களுக்கு. அது போல ஒளியையே அவர்களுக்கு மனிதர்களுக்கு வஸ்திரமாய் கர்த்தர் கொடுத்திருந்தார். அது போல மீண்டும் எதிர்காலத்தில் கர்த்தருடைய வருகைக்கு பின்பு நடக்கும் என்று இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே இதை சொல்லியிருக்கிறார். நேரடியாக யோபையாவிடம் பேசி சொல்லியிருக்கிறார். துன்மார்க்கரின் ஒளி அவர்களை விட்டு எடுப்படும். அப்படி என்றால் துன்மார்க்கருடைய வெளிச்சம் என்று சொல்லும் பொழுது துன்மார்க்கருடைய ஆசீர்வாதங்கள், அவர்களுக்கு இருக்கிற வல்லமைகள், இவைகளை ஒளி என்று குறிப்பிடப்படுகிறது இந்த இடத்தில். அப்படி என்றால் அவர்களுடைய எல்லா வல்லமைகளும், அவர்களுடைய திறமைகளும், அவர்களுடைய ஆசீர்வாதங்களும் அவர்களை விட்டு எடுக்கப்படும். மேட்டிமையான புயம் முறிக்கப்படும். அப்படி என்றால் பெருமை பாராட்டுகிறவர்களுடைய கைகள் முறிக்கப்படும். அப்படி என்றால் அவர்களுடைய செயல்கள் தகர்க்கப்படும். துன்மார்க்கருடைய செயல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். அப்படி என்றால் இது பொல்லாத ஆவிகளின் அரண்கள் அழிக்கப்படும் என்று வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிற அதே பொருளில் இந்த இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. கடலின் ஆழத்தை பற்றி ஆராய்ந்து சொல்லுகிறவர்களுடைய பல ஆராய்ச்சிகள் சொல்வது, பூமியின் அடித்தளம் வரைக்கும், கடலின் அடி ஆழம் வரைக்கும் சென்றவர்கள் யாரும் இல்லை. ஓரளவுதான் செல்லுகிறார்களே தவிர அதற்கு மேல் அவர்களால் போக முடியவில்லை. அதற்கேற்ற காற்று வேண்டும், ஆக்சிஜன் இருந்தால்தான் அந்த அளவுக்கு போக முடியும். எவ்வளவு இருந்தாலும் அவர்களால் போக முடிவதில்லை. இன்று வரை அது முடியவில்லை என்பதே உண்மை. மரண வாசல்களை நீ பாதாளத்தை பார்த்திருக்கிறாயா என்று கேட்கிறார். இருள் எங்கு குடிகொண்டிருக்கிறது? அப்படி என்றால் வெளிச்சம் இருள் எங்கே இருக்கிறது என்று உனக்கு தெரியுமா? எங்கே தங்கி இருக்கிறது? எங்கிருந்து வெளிச்சம் வருகிறது, எங்கிருந்து இருள் இருக்கிறது என்று உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார். அதன் எல்லை எங்கே என்று உனக்கு தெரியுமா? இருளின் எல்லை எங்கே, ஒளியின் எல்லை எங்கே என்று உனக்கு தெரியுமா? வெளிச்சத்தின் வீட்டுக்கு போகிற வழி உனக்கு தெரியுமா என்று கர்த்தர் கேட்கிறார். இருளின் வீட்டிற்கு நீ போகும் வழியை அறிந்து வைத்திருக்கிறாயா என்றும் கேட்கிறார். நீ அதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கும்படி அப்பொழுதே நீ பிறந்திருந்தாயா என்று கர்த்தர் கேட்கிறார். உன் நாட்களின் தொகை அவ்வளவு பெரியதா? நீ அப்பொழுதே பிறந்து விட்டாயா? உன் நாட்களின் தொகை அவ்வளவு பெரியதா? அவ்வளவு ஆயுசா உனக்கு என்று கேட்கிறார். கர்த்தர் கேள்வி கேட்கிறார் என்றால் அதற்கு நாம் பதில் சொல்வதற்காக அல்ல, நாம் அவைகளை குறித்து ஆராய்ந்து பார்ப்பதற்காக. இந்த சிந்தனையே இல்லாம நாம் இருக்கிறோமே என்று ஒரு கேள்வியை கேட்கும் போது அதை குறித்து நாம் யோசித்து பதிலை தேடுவோம். சற்று அறிவு வளர்வதற்காக, நம் மனதில் உள்ள தீய எண்ணங்கள் போகும்படியாக, கர்த்தருடைய வல்லமையை புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் இப்படி கேள்வி கேட்கிறார். உனக்கு அவ்வளவு பெரிய ஆயுசு உண்டா? அவ்வளவு வயதா உனக்கு என்று கேட்கிறார். பனிக்கட்டியை ஒரு இடத்தில் சேர்த்து வைத்திருக்கிறாராம் களஞ்சியத்தில் கர்த்தர். கல்மழையையும் சேர்த்து வைத்திருக்கிறாராம். இதையெல்லாம் நீ பார்த்திருக்கிறாயா என்று கேட்கிறார். பனிக்கட்டிகளை கர்த்தர் எங்கு சேர்த்து வைத்திருக்கிறார்? மலைகளில் குவித்து வைத்திருக்கிறார்.
அண்டார்டிகா போன்ற கண்டங்களில் இருக்கிறது. கல் மழை எப்படி வருகிறது என்றால், பூமிக்கு அடியில் இருக்கிற எரிமலைகள் வெடிக்கும் பொழுது அந்த மலையில் உள்ள கற்கள் சிதறடிக்கப்பட்டு அது மேலே வானத்திற்கு சென்று அந்த வேகத்தில் எரிமலை வெடிப்பின் வேகத்தில் மேலே சென்று சிறு துகள்களாக கீழே விழுகிறது. அதுதான் கல்மலை, அதாவது எரிமலை வெடிப்பதினால் ஏற்படுவது. இப்படி இந்த 2 காரியங்களையும் நீ அறிந்து வைத்திருக்கிறாயா? அது எங்கே இருக்கிறது என்று உனக்கு தெரியுமா என்று கர்த்தர் கேட்கிறார். எவ்வளவு பெரிய ரகசியத்தை கர்த்தர் இந்த இடத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆபத்தும் கலகமும் யுத்தமும் வருகிற காலத்திற்காக அவைகளை எல்லாம் நான் வைத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யோசுவா ஐயா கானானுக்குள் பிரவேசிக்கும் பொழுது தன் எதிரிகளோடு அவர் போராடும் பொழுது கர்த்தர் கல் மழையை அனுப்பி, அதாவது பக்கத்தில் இருந்த எரிமலையை வெடிக்க செய்து அதிலிருந்த கற்கள் மேல் நோக்கி சென்று திரும்பி கீழே பக்கத்தில் வந்து அவர்களை யோசுவாயாவோடு யுத்தம் செய்த ஜனங்களை கொன்று போட்டது. அவர் வெற்றி பெற்றார். யோசுவாயா இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி பெற்றார்கள். இப்படி கர்த்தர் இஸ்ரவேலருக்கு ஆபத்து வரும்போது அந்த கல்மழையை பயன்படுத்தி அவர்களை காப்பாற்றினார். இதைதான் இந்த இடத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எதிர்காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரும் ஆபத்து நெருங்கும் பொழுது கர்த்தர் இப்படியே நம்மை பாதுகாப்பார். உறைந்த மழையை, அதிகமான மழையை கொடுத்து, ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பல எதிரிகளை இஸ்ரவேலருக்கு விரோதமாய் வந்தவர்களை அழிப்பதற்கு கர்த்தர் பனிக்கட்டி மழைகளையும் கல் மழையையும் அனுப்பி அழித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக தான் அவர் வைத்திருக்கிறார். அப்படி என்றால் தம்முடைய ஜனங்களை காப்பாற்றும்படியாகவே இவைகளை வைத்திருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய எதிரிகளை அழிக்கவே கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய திருப்பாதங்களை பணிந்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களுக்கு அந்த கல் மழையும் பனிமழையும் நமக்கு பாதுகாப்பாய் அமையும். நம் எதிரிகளை அழித்து நம்மை காப்பாற்றும். கர்த்தருக்கு விரோதமாய் அடங்காமல் நாம் திரிந்தால் அந்த ஆபத்துகள் நமக்கே வரும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். கீழ்காற்றும் வெளிச்சமும் பூமியின் மேல் பரவுகிறதே, அதற்கு வழி எங்கே இருக்கிறது? எப்படி வருகிறது? அது உனக்கு தெரியுமா சொல் என்று கேட்கிறார். மனிதர்கள் இல்லாத இடத்திலும் வனாந்திரமான பாழான நிலங்களிலும் மழையை பெய்ய செய்து அந்த மழை தண்ணீர் ஓடுவதற்கு நீர்கால்களை ஏற்படுத்தி அந்த மழை பெய்யும் பொழுது ஏற்படுகிற மின்னல்களுக்கு வழியை உண்டாக்கி இப்படியாக அந்த நிலத்திற்கு உள்பூண்டுகளும் செடிகளும் முளைக்கும்படியாக மழையை பெய்ய பண்ணுகிறவர் யார்? அதை தெரிந்தால் நீ சொல்லு என்று யோபையாவை கேட்கிறார். இடி முழக்கங்களோடு வருகிற மின்னலுக்கு வழிகளை ஏற்படுத்தியவர் யார் சொல் என்று யோபையாவிடம் கர்த்தர் கேட்கிறார். கர்த்தரே இவைகளையெல்லாம் செய்கிறார், அதுவே சத்தியம். இப்படியாக பல கேள்விகளை கர்த்தர் கேட்கிறார். இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறவர் கர்த்தரே. அவ்வளவு வல்லமை உடையவர் நம் ஆண்டவர். அதையெல்லாம் நாம் யோசித்து புரிந்து கொள்ளும்படியாக இந்த வேத பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இதை புரிந்து கொள்ளும் போது மிகப்பெரிய ஞானத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். கர்த்தரை அறிகிற அறிவை வளர்ந்து கொள்கிறோம். மனிதன் தன் வாழ்க்கையை தான் யார் என்பதையும் இவ்வுலகம் என்ன என்பதையும் நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம் என்ற பொருள்களையும் நம்மால் இந்த வேத பகுதிகளை தியானிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். நம் வாழ்க்கை ஒரே ஒரு முறை, அதை சரியாக புரிந்து கொண்டு சரியாக வாழ்ந்து வெற்றி காண்போம். பணம் சம்பாதிப்பதும் புகழ் சம்பாதிப்பதும் வெற்றியுடைய வாழ்க்கை அல்ல. நித்திய ஜீவனை அடைவதே வெற்றியுள்ள வாழ்க்கை. யோபு 38ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 39ஆம் அதிகாரம். கர்த்தர் கேட்கிறார் யோபையாவிடம், மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ? பனி துளிகளை உற்பத்தி செய்தவர் யார் என்று கேட்கிறார். மழை எங்கே இருந்து வருகிறது? இதை நாம் சரியாக புரிந்து கொள்ளும் போது இன்றைய விஞ்ஞானம் நமக்கு சொல்லுகிறது, கடல் நீர்தான் மேகத்துக்கு செல்கிறது, மேகத்தின் நீர்தான் பூமிக்கு மழையாக வருகிறது, மழை நீர் மீண்டும் கடலில் கலக்கிறது, கடல் நீர் மீண்டும் மேகத்திற்கு நீராவியாக போகிறது. இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இதைதான் கர்த்தர் கேட்கிறார், மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ என்று. அதாவது ஒரு மரம் இருக்கிறது என்றால் அது விதையிலிருந்து முளைக்கிறது என்று சொல்லலாம். ஒரு விதையிலிருந்து முளைக்கிறது என்று சொல்லிவிடுவோம். ஒரு பூ பூக்கிறது என்றால் அது மரத்தில் இருக்கிறது, செடியிலிருந்து பூக்கிறது என்று சொல்லிவிடுவோம். ஆனால் மழை அப்படி அல்ல.
அது சுழன்று கொண்டே இருக்கிறது. ஒரே மழைதான், தண்ணீர் தான். அது முதலில் கடலில் இருக்கிறது, நீராவியாகிறது, நீராவியாக மேகத்தில் ஏறுகிறது, மேகத்திலிருந்து மழையாக பெய்கிறது, மழை நீர் மீண்டும் கடலில் கலக்கிறது. இது சுழன்று கொண்டே இருக்கிறது. இதைத்தான் கர்த்தர் மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ என்று கேட்கிறார். அதற்கு தோற்றம் எதுவும் இல்லை என்று பொருள். பனித்துளிகளை உற்பத்தி செய்தவர் யார்? கர்த்தரே அதை செய்திருக்கிறார். உறைந்த தண்ணீர் யாருடைய வயிற்றில் இருந்து புறப்படுகிறது? ஆகாயத்தில் உள்ள பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் யார் என்று கேட்கிறார். கடலின் மேல் தண்ணீரானது உறைந்து கல்லை போல் உருவம் கொண்டு உறைந்த பனிமலையாக கடலின் மேல் பகுதி உறைந்திருக்கிறதே, அதை செய்தவர் யார்? அந்த தண்ணீர் யாருடைய வயிற்றில் இருந்து புறப்படுகிறது என்று கர்த்தர் கேட்கிறார். இவைகளை எல்லாம் கர்த்தரே செய்கிறார். இந்த காரியங்கள் கர்த்தரிடத்திலிருந்தே அந்த மழை தண்ணீர் வருகிறது, எல்லா காரியங்களும் நடக்கிறது. அதை சொல்லும்படியாக யோபையாவின் இடத்தில் இப்படி கேள்வியாக கர்த்தர் கேட்கிறார். வானத்து நட்சத்திரங்களை பற்றி பல கேள்விகளை கர்த்தர் கேட்கிறார். அவைகளை அதினதின் காலத்தில் வரப்பண்ணுவாயா? அதாவது காலத்தை கண்டுபிடிப்பார்கள். நட்சத்திரங்கள் நகரும். நம்முடைய பூமியின் சுழற்சிக்கு ஏற்ப அவைகளும் சுழன்று கொண்டிருக்கின்றன. பூமியும் சுழலுவதால் மாற்றங்கள் ஏற்படும், இட மாற்றங்கள். எந்தெந்த காலத்தில் எந்தெந்த இடத்தில் நட்சத்திரங்கள் இருக்கும் என்று ஒரு வரைமுறை இருக்கிறது. வானவியலாளர்கள் அதை அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நீ அந்தந்த காலத்திற்கு ஏற்றபடி வர செய்வாயா என்று யோபையாவிடம் கர்த்தர் கேட்கிறார். அப்படி என்றால் இந்த காரியங்களை செய்வது கர்த்தரே. அந்த வானத்தில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் விஞ்ஞான பூர்வமாக இன்றைய நிலையில் சொல்ல வேண்டும் என்றால் வானத்தில் இருக்கிற வால் நட்சத்திரங்கள், காமெட்ஸ், நியூட்யூல்ஸ், அதில் உள்ள பிளானட்ஸ் எல்லாவற்றையுமே, எல்லா காரியங்களையுமே, வானத்தில் இருக்கிற சிருஷ்டிப்புகள் எல்லாம் சரியாக கர்த்தருடைய கட்டளைகளின்படியே அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவைகள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இது உண்மை, சத்தியம். இதையே கர்த்தர் இந்த இடத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரே இவைகளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ? அதை பூமியை ஆளும் வழிகளை நீ அறிவாயா என்று கேட்கிறார். வானத்து நட்சத்திரங்கள், வானத்தில் உள்ள நியமங்கள் எல்லாம் பூமியை ஆளுகை செய்கிறது என்று சொல்லுகிறார். கர்த்தரே சொல்லுகிறார். வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள், கோள்கள், வானத்தில் இருக்கிற எல்லா காரியங்களுமே பூமியை ஆளுகை செய்கிறது என்று வெளிப்படையாக மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் மிக ஆழமானது. சுருக்கமாக ஓரிரு வார்த்தைகள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது வானத்தில் ஒரு நட்சத்திரத்தை கண்டு 3 சாஸ்திரிகள், கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் புறப்பட்டு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியத்தின்படி ஒரு கருத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு மனிதன் பூமியில் பிறக்கும் போது ஒரு கிரகமும் வானத்தில் தோன்றுகிறது என்று ஒரு நம்பிக்கை உண்டு. அப்படியும் இது இருக்கலாம். இதற்கு ஆதாரம் கிடையாது. இப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதை நாம் நம்பலாம். அப்படிப்பட்ட வேத வசனங்கள் இங்கும் இருக்கிறது. இந்த வேத பகுதியிலும் இருக்கிறது. வேறு பல இடங்களிலும் வெளிப்படுத்தலிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது நட்சத்திரங்கள், அதாவது விஞ்ஞான கூற்றின்படி, இன்றைய விஞ்ஞானத்தின்படியே ஒவ்வொரு கோள்களும் இந்த பூமியை இழுத்து பிடித்து கொண்டிருக்கிறது. புவியீர்ப்பு விசையினால், ஒவ்வொரு ஈர்ப்பு விசையினாலும், காந்த சக்தியினாலும் அதனது நியமம் மாறாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அதன்படி பார்க்கும் பொழுது பூமியும் அப்படித்தானே இயங்கிக் கொண்டிருக்கிறது. வேதமும் அதையே சொல்லுகிறது. வானத்தின் நட்சத்திரங்கள், அதாவது நாம் இங்கிருந்து பார்க்கும் பொழுது எல்லா கோள்களும், சூரியனும் கூட ஒரு நட்சத்திரம் தான். கோள்களும் நமக்கு நட்சத்திரங்களை போன்று ஒளி வீசிக்கொண்டுதான் தெரிகிறது. அந்த காலத்தில் எல்லாவற்றையும் நட்சத்திரங்கள் என்றுதான் நம்பி இருப்பார்கள் அல்லவா? அது போல அவைகள் பூமியை ஈர்த்து பிடித்து கொண்டிருக்கிறது, பூமியை ஆளுகை செய்கிறது. ஒரே ஒரு கிரகம் தன்னுடைய ஈர்ப்பை விட்டுவிட்டால் பூமி சிதைந்து ஏதோ ஒரு இடத்திற்கு ஓடி போய்விடும். இதன் பாதை மாறிவிடும். அதனால் தட்பவெப்பநிலை மாறும். பூமியில் ஒரு உயிரும் கூட இருக்க முடியாது. கொஞ்சம் விலகினாலும், சூரியனை விட்டு தூரமாய் நகர்ந்தாலும் குளிர்ச்சியினால் பூமி உறைந்து போகும். ஒரு மனிதனும் வாழ முடியாது, ஒரு உயிரினமும் இருக்க முடியாது. பூமியை நெருங்கினாலும் அது ஆபத்து. அது உடனே பூமியை எரித்து போடும் சூரியன். அப்படிப்பட்ட நிலை நிலவுகிறது.
கர்த்தர் இந்த சரியான நிலையில் நம்மை வைத்து வாழ வைத்திருக்கிறார். இதை பற்றி இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் ஆழம் பெரியது, நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதிகமான மழை வேண்டும் என்று உன் சத்தத்தை மேகம் வரைக்கும் உயர்த்தி, மேகமே அதிகமாய் மழை பெய்து கொடு என்று கேட்பாயோ, அந்த அளவுக்கு உன்னால் சத்தமிட முடியுமா? அப்படியெல்லாம் நீ செய்வாயா என்று கர்த்தர் கேட்கிறார் யோபையாவிடம். கர்த்தர் தம்முடைய வல்லமையை யோபையா புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், யோபையாவின் நிலை என்ன, ஒரு சாதாரண மனிதன்தான் நாம் என்பதை அவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும், தன்னை தாழ்த்த வேண்டும் என்பதற்காகவே இப்படியாக கேள்விகளாய் கேட்டு பல பதில்களை சொல்லிக் கொடுப்பது கர்த்தருடைய இயல்பு. அப்படியே இந்த இடத்தில் செய்திருக்கிறார். நீ மின்னல்களை அழைத்து அனுப்பி அவைகள் நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்று சொல்லுமா? அப்படி உன்னால் சொல்ல வைக்க முடியுமா என்று கர்த்தர் கேட்கிறார். எவ்வளவு அற்புதமான கேள்வி இது! எந்த மனிதனால் இப்படி செய்ய முடியும்? கர்த்தர் அப்படி செய்கிறார். அதனால்தான் அவர் நம்மிடம் கேட்கிறார். அப்படிப்பட்ட வல்லமையுடையவர் நான் என்பதே இதனுடைய பொருள். கர்த்தர் கட்டளையிட்டால் மின்னல்கள் நிற்கும். நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்று சொல்லும். அந்த தருணத்தில் ஞானத்தை வைத்தவர் யார்? மனிதனுக்கு புத்தியை கொடுத்தவர் யார்? நம் தலையில் புத்தி தோன்றுகிறது. ஒரு சிலர் புத்திசாலி என்கிறோம், ஒருத்தர் ஞானி என்கிறோம், ஒரு சிலர் அறிவில்லாதவர்கள் என்று சொல்கிறோம். இதையெல்லாம் செய்பவர் யார்? ஒரு மனிதனுக்கு புத்தியை அதிகமாக கொடுக்கிறார், ஒரு மனிதனை அதிக புத்தி இல்லாமல் அவன் மதி இழந்து போகிறான், முட்டாள்தனமாக நடந்து கொள்ளுகிறான். இதையெல்லாம் செய்பவர் யார்? மனிதனுக்கு புத்திசாலி என்று நாம் நம்மை மேன்மை பாராட்டுவோம் என்றால், அந்த புத்தியை கொடுத்தவரே கர்த்தர் தான் என்பதை மறந்து விடக்கூடாது. அது அறிவில்லாத செயல். அப்படி செய்து விடக்கூடாது. கர்த்தரே நமக்கு சகலத்தையும் கொடுத்திருக்கிறார். சர்வ சிருஷ்டிகர் அவர். அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அவருக்கு சமமாக அவருடைய சிங்காசனத்தில் நாம் இருக்க போகிறோம். அவருக்கு முன்பே நம்மை உயர்த்தினால், நம்மை தாழ்த்தினால் அவருடைய சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். அவர் மடியில் நாம் இருப்போம். நம்மை உயர்த்தினால் அவர் நம்மை தாழ்த்தி போடுவார். அவருடைய ராஜ்யத்தில் இருக்க தகுதி இல்லாதவர்களாய் மாறி போய்விடுவோம். நம்மை நாம் தாழ்த்துவோம். நம்மை நாம் உணர்ந்திருக்க வேண்டும், சரியாக புரிந்திருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. நம்மை தாழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம் தாழ்ந்தவர்கள் என்று அல்ல, உண்மையான நம்முடைய நிலையை நாம் புரிந்திருக்க வேண்டும் என்பதே பொருள். அதாவது கர்த்தருக்கு முன்பாக நாம் ஒன்றும் இல்லை. நம்மிடத்தில் இருக்கிற சகலத்தையும் அவரே படைத்திருக்கிறார். நாம் இருக்கிற இந்த பூமியின் சகலத்தையும் அவரே படைத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் அவரே அதிகாரி. நம் உயிருக்கும் அவரே அதிகாரி. அவர் நினைத்தால் கொடுப்பார், நினைத்தால் எடுப்பார். அவர் விருப்பம். அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன் அவரே என்பதை ஏற்றுக்கொண்டு அவரை புரிந்து கொண்டவர்களே அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அதற்கு பதிலாக நான் என்று நாம் நம்மை உயர்த்தி கொண்டிருந்தால் கர்த்தரிடத்தில் நாம் சேர முடியாது. மண் பதப்படுத்தப்பட்டு விவசாயத்திற்கு பயன்படும்படியாக, மரங்கள் செடி கொடிகள் வளர்வதற்கு ஏற்றபடியாக அவைகள் ஒன்று சேர்ந்து நல்ல நிலமாக மாறுவதற்கும், வானத்தில் இருந்து மண் கட்டிகள் ஒன்றோடொன்று ஒட்டி கொள்வதற்கும் ஏற்ற விதமாக வானத்தில் இருந்து, அதாவது ஒரு பாட்டில் உள்ள தண்ணீரை ஊற்றுவது போல ஆகாயத்தில் இருந்து தண்ணீரை ஊற்ற செய்கிறவர் யார் என்று கர்த்தர் கேட்கிறார். மழை தண்ணீரை வரவிக்கிறவர் யார்? மழை இப்பொழுது பெய்ய வேண்டும் என்றும் இந்த மண்ணுக்கு மழை தேவை என்பதை கவனித்து அதை கொடுப்பவர் யார் என்று வேதத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது. நீ சிங்கத்துக்கு இரையை வேட்டையாடி, சிங்கத்திற்காக இரையை வேட்டையாடி சிங்க குட்டிகளின் ஆசையை திருப்தியாக்குவாயா? அப்படி உன்னால் செய்ய முடியுமா என்று யோபையாவை நோக்கி கர்த்தர் கேட்கிறார். காக்கை குஞ்சுகள் தாங்கள் ஆகாரம் இல்லாமல் அலைந்து திரிந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுமா? அப்பொழுது அவைகளுக்கு கர்த்தர் ஆகாரம் கொடுக்கிறாரா? பறவைகளும் கர்த்தரை கூப்பிடுகின்றன, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கின்றன என்ற கருத்து இந்த வேத பகுதியில் நமக்கு புரிகிறது. ஜீவராசிகள் எல்லாமே கர்த்தரை தொழுது கொள்கின்றன. அவைகள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்றன தங்கள் பசியை ஆற்றுக்கொள்ளும்படியாக. காக்கை குஞ்சுகளே கர்த்தரை நோக்கி தேடுமாம், அவைகளை கூப்பிடுமாம். காக்கைகள் தங்கள் பசியை ஆற்றிக்கொள்ள இரை தேடி கிடைக்காத பொழுது அதற்காக கர்த்தரை நோக்கி கூப்பிடுமாம்.
அவைகளை தெரிந்து வைத்து கர்த்தர் அவைகளின் விண்ணப்பத்தை கேட்டு அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறாராம். சிங்க குட்டிகள் பசியாய் இருக்கும் பொழுது அவைகளுக்காக இரைகளை தேடி கொண்டு வந்து அந்த சிங்கக்குட்டிகளின் கெபிகளில் அவைகளுக்கு கொண்டு போய் கொடுத்து அவைகளை திருப்தியாக்க உன்னால் முடியுமா என்று கர்த்தர் கேட்கிறார். அப்படி உன்னால் செய்ய முடியுமா? சிங்கக்குட்டிகளுக்காக வேட்டையாட உன்னால் முடியுமா? காக்கை குஞ்சுகள், காகங்கள் தங்கள் இரையை தேடி அலைந்து அவைகள் கிடைக்காத பொழுது தங்கள் இரைக்காக, பசிக்காக அவைகள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்றன. அப்பொழுது அவைகளுக்கு ஆகாரம் கொடுப்பது யார் என்று கர்த்தர் கேட்கிறார். அப்படி என்றால் அவைகளுக்கு கொடுப்பது கர்த்தரே. அவைகளுக்கு ஆகாரம் கொடுத்து போஷிப்பது கர்த்தரே. அதாவது இந்த கேள்விகள் எல்லாமே யோபுயாவினிடம் கேட்கப்படுகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நான் தான் செய்கிறேன், இது உனக்கு தெரியுமா என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் தம்முடைய சர்வ வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக இந்த கேள்விகளை கேட்கிறார். கர்த்தர் மிகவும் பெரியவராய் இருக்கிறார். அவர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமை மகா பெரியது. நம் கற்பனைக்கும் எட்டாது, நம் அறிவுக்கும் புரியாது. அதனால் நாம் கர்த்தரை புரிந்து கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ நினைப்போம். மேலே இருக்கிற வானத்தில் உள்ள கிரகங்களாய் இருந்தாலும் சரி, பூமியின் மேலே இருக்கிற மேகங்கள், மழை, தண்ணீர், கடல், இயற்கையான எல்லா காரணிகளும் கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அவரே உண்டாக்கினார், அவரே சிருஷ்டித்தார், அவரே பாதுகாக்கிறார், அவரே பயன்படுத்துகிறார், அவரே கட்டளை கொடுக்கிறார், அவரே சகல காரியங்களையும் செய்து அவைகளை ஆளுகை செய்கிறார். அவைகள் எல்லாம் நம்முடைய பாதுகாப்பிற்காகவும் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவும் நிறைவாக்குவதற்காகவும் கர்த்தரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதில் முக்கியமான காரியம் என்னவென்றால் கர்த்தர் அவைகளை நன்மைக்காகவும் பயன்படுத்துகிறார். நாம் கோபமூட்டும் பொழுது, கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது, அப்படிப்பட்ட மனிதர்களை அழிக்கும்படியாக அவைகளை அழிவுக்கும் கர்த்தரை பயன்படுத்துகிறார். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகவும் இருக்கிறார். அவருடைய வல்லமை மகா பெரியது. அதை புரிந்து கொண்டு நடப்போம். அவர் வழிகளில் நடந்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து வெற்றியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்ந்து இவ்வுலக ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனையும் அடைவோம். அதுவே நம்முடைய நோக்கமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் மனித அவதாரத்தில் மனிதரை போல அவர் வந்து பிறந்ததினால், இந்த பூமியில் வந்து வாழ்ந்ததினால், சிலுவையில் நமக்காக மரித்ததினால் நாம் அவரை சாதாரண மனிதராக எண்ணக்கூடாது. அவர் மனித அவதாரத்தில் வந்த பிதாவாகிய தேவனாய் இருக்கிறார். அதனால் நாம் அதை புரிந்து கொண்டு அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறார். அவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக புரிந்து கொண்டு அவருடைய வல்லமையை தெரிந்து கொள்ள வேண்டும். முடிந்தவரை நம் அறிவுக்கு எட்டியவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக நினைத்து கொண்டு நம் ஜெபங்களில் ஆகட்டும், நம்முடைய பேச்சில் ஆகட்டும், கர்த்தரை நாம் அவதூறாக பேசக்கூடாது, மரியாதை குறைச்சலாக பேசக்கூடாது. அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை புரிந்து கொண்டு நாம் அதற்கேற்றபடி வாழ பழக வேண்டும். நம்மை முழுமையாய் யோபு 39ஆம் அதிகாரம். கர்த்தர் யோபையாவிடம் பார்த்து பல கேள்விகளை கேட்கிறார். இதெல்லாம் உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார். கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாகவும் யோபையாவுக்கு ஞானம் சொல்லிக் கொடுக்கும்படியாகவும் ஞானத்தில் பெருக பண்ணவும் யோபையாவுக்கு சொல்வது போல இந்த பூமியில் இருக்கிற நமக்கு பல தலைமுறைகளாக 1000 வருடங்களாக நமக்கு சொல்லும்படியாகவும் இந்த காரியத்தை யோபையாவுக்கு கேள்விகளாக கேட்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை எந்தளவாய் நேசிக்கிறார். பெருமை பல பாவங்களுக்கு அஸ்திபாரமாய் இருக்கிறது. அதனால் அந்த பெருமையை நம்மை விட்டு அகற்றும்படியாகவும் கர்த்தருடைய வல்லமையை புரிந்து கொண்டு நாம் சிறியவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அதன் மூலம் கர்த்தருடைய ராஜ்யத்தை சேரும்படியாகவும் கர்த்தர் இந்த வேத பகுதிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். வரையாடுகள் ஈனும் காலத்தை, அதாவது வரையாடுகள் குட்டி போடும் காலத்தை உனக்கு தெரியுமா? அது உனக்கு கண்டுபிடிக்க முடியுமா என்று கேட்கிறார். அதாவது ஆடுகள் குட்டி போடும் காலத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. அதன் வயிற்றின் அமைப்பை வைத்து நாம் சரியாக அதை புரிந்து கொள்ள முடியாது போல இருக்கிறது. அதனால் கர்த்தர் இப்படி கேட்கிறார். மான்கள் குட்டி போடும் விதத்தை அறிவாயா என்று கேட்கிறார். வரையாடுகள் எப்பொழுது குட்டி போடும் என்று உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா? மான்கள் எப்படி குட்டி போடும் என்பதை உனக்கு தெரியுமா
என்று கேட்கிறார். மான்கள் குட்டி போடுகிறதை நீ கவனித்திருக்கிறாயா? அவைகள் எப்பொழுது குட்டி போடும் என்று உன்னால் காலத்தை கவனித்து சொல்ல முடியுமா என்று கேட்கிறார். அப்படி என்றால் நம்மால் அது முடியாது, கர்த்தரால் முடியும். அவைகள் நொந்து குனிந்து தங்கள் குட்டிகளை போடும். வரையாடுகள், மான்கள் எல்லாம் குனிந்து தங்கள் குட்டிகளை போடும். அந்த குட்டிகள் வளர்ந்து பெரியதாகி காட்டிற்குள் சென்றுவிடும். தன் தாயை மறந்து அது சென்றுவிடும். இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாதது போல அது ஓடி போய்விடும். அப்படிப்பட்ட அந்த மான்களும் அந்த குட்டிகள், மான் குட்டிகள், வரையாடுகள், இந்த குட்டிகள் பெரியதான பின்பு தங்கள் தாயினிடத்தில் மீண்டும் வராமலே போய்விடும். அப்படி கூட நடக்கும். இதெல்லாம் உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார். காட்டு கழுதைகளை அவிழ்த்து விட்டவர் யார்? அவைகளை திரிய விட்டவர் யார்? அவைகளுக்கு வனாந்தரத்தையும் உவர் நிலத்தையும் வாசஸ்தலமாக கொடுத்தேன். அவைகள் எங்கும் சுற்றி திரியும். அந்த கழுதையை நாம் பயன்படுத்த முடியாது. அதை வைத்து எந்த காரியத்தையும் நம்மால் செய்ய முடியாது. அது மனிதனுக்கு அடங்காமல் அது சுற்றி கொண்டு திரியும். இப்படியெல்லாம் அதை திரிய விட்டது யார்? அதன் கட்டுகளை அவிழ்த்து இவ்வளவு சுதந்திரமாக அதை விட்டது யார் என்று கர்த்தர் யோபையாவை நோக்கி கேட்கிறார். பட்டணத்திற்குள் அந்த காட்டு கழுதைகள் வந்தாலும், பட்டணத்தின் சத்தத்தை, மனிதர்களின் சத்தத்தை கேட்டாலும் அதையெல்லாம் அலட்சியம் பண்ணும். அது பயப்படாது, அடங்காது. அப்படிப்பட்ட குணமுடையது. அவைகளை எல்லாம் அப்படி படைத்தவர் யார்? நான் தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் பொருள் அதுதான். அது மலைகளிலே போய் தனக்கு தேவையான செடி கொடிகளை, பூண்டுகளை, அவைகள் அந்த இலைகளை எல்லாம் தேடி திரியும். இதுதான் காட்டு கழுதைகளின் இயல்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். காண்டாமிருகம் மிகவும் பலமுள்ளதா இருக்கிறது. அதன் பலம் மிகவும் பெரியது. அதை நான் ஏரில் பூட்டி உழுது என் விவசாய வேலைகளுக்கு அதை நான் பயன்படுத்துவேன் என்று சொல்லுவாயா? காண்டாமிருகத்தை உன்னால் பயன்படுத்த முடியுமா என்று கர்த்தர் கேட்கிறார். மாடை நாம் பயன்படுத்துகிறோம், விவசாய வேலைகளுக்கு பயன்படுத்துவார்கள். அதை ஏர் உழுவதற்கும், நிலத்தை பண்படுத்துவதற்கும், வண்டிகளில் பலமான பொருள்களை, வெயிட்டான பொருள்களை எடுத்து வரவும், பல காரியங்களுக்கு வண்டிகளிலும் பயன்படுத்துவார்கள், போக்குவரத்துக்கும் பயன்படுத்துவார்கள். ஆனால் காண்டாமிருகம் அதை விட, மாட்டை விட பலம் உள்ளதுதான். அதற்கு நீ இப்படி பயன்படுத்த உன்னால் முடியுமா? உன் பேச்சை கேட்டு அது வயல் வேலை உனக்கு செய்து கொடுக்குமா? மாடு செய்வது போல காண்டாமிருகம் உனக்கு கீழ்ப்படிந்து நடக்குமா என்று கர்த்தர் கேட்கிறார். அப்படி நடக்காது. அது மிகவும் பலமுள்ளதா இருக்கிறது என்று எண்ணி அதை நீ வேலை வாங்க முடியுமா? அது உன் பேச்சை கேட்டு உனக்கு அடங்கி நடக்குமா? உன் வயல்களில் விளைகிற விளைச்சலை அது நல்லபடியாக வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்குமா? இரவு நேரங்களில் அது உன்னுடன் தங்குமா என்று இப்படியாக காண்டாமிருகம் இப்படி செய்ய முடியாது. மாட்டை விட பலமுள்ளதுதான். அதை நம்மால் பயன்படுத்த முடியாது. நமக்கு அடங்கி நடக்காது. அதைதான் கர்த்தர் கேட்கிறார். அப்படி என்றால் ஒவ்வொரு மிருகங்களுக்கும் அதன் சுபாவத்தை ஏற்படுத்தி கொடுப்பவர் கர்த்தரே. மாட்டுக்கு நம்முடன் இருக்கும்படியாகவும் நமக்கு கீழ்ப்படியும்படியாக அதற்கு சுபாவத்தை அதற்கு கொடுத்திருக்கிறார். காண்டாமிருகம் காட்டில் திரிவதற்காக அதற்குரிய சுபாவத்தை அதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது கர்த்தரால் செய்த காரியம். கர்த்தரே இவைகளை திட்டமிடுகிறார். ஒவ்வொரு மிருகங்களின் குணாதிசயங்களையும் கர்த்தரே நியமித்திருக்கிறார். விஞ்ஞானத்தின்படி சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு மிருகத்திலும், மனிதர்களிலும், இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்கும் DNA கோடிங் எழுதியது கர்த்தரே. அந்த கோடிங்கின் படிதான் எல்லாம் நடக்கிறது. அதை நான் எழுதியவர் நான் தான் என்ற பொருளில்தான் இந்த வேத பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது உண்மைதான், சத்தியம்தான். கர்த்தரே இவைகளை நியமித்திருக்கிறார். அந்த DNA கோடிங் ரத்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிதான் கர்த்தரே அதை எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு மிருகமும் இந்தந்த சுபாவங்களில் இருக்க வேண்டும், இப்படிதான் செயல்பட வேண்டும் என்பதை நியமித்தது கர்த்தரே. அவரே சிருஷ்டிகர், அவரே உருவாக்கியவர். அவருக்கே சகல அதிகாரமும் இன்றும் இந்த பூமியில் உண்டு. தீக்குருவிகள் செட்டைகளை விரித்து வேகமாய் ஓடுவதும் நாரை பறப்பதற்கும் சமம் அல்லவா? அதன் வேகம் சமமாக இருக்கும். அதுபோல அப்படிப்பட்ட தீக்குருவிகள் அவ்வளவு வல்லமை இருந்தும் அது தன் முட்டைகளை மணலில் இட்டு முட்டையிட்டு அதை மிருகங்களோ மற்றவைகளோ அந்த முட்டைகள் உடைந்து விடும், தன்னுடைய குஞ்சுகள்
இறந்து விடுமே என்ற நினைப்பு இல்லாமல், அந்த நினைவு இல்லாமல் அது அப்படியே போட்டுவிட்டு போய்விடும். அது தன் முட்டைகளை காக்காது. அப்படிப்பட்ட தீக்குருவிகளின் பிரயாசம், அது பட்ட வேதனை, அந்த முட்டையிடும்போது படுகிற அந்த வேதனையானது எதற்கும் பிரயோஜனம் இல்லை. அதற்கு தன் முட்டைகளின் மேல், தன்னுடைய சந்ததியின் மேல் அக்கறை இல்லை. அதற்கு கடவுள் புத்தியை, ஞானத்தை மறைத்து வைத்தார். வேத பகுதிகளை முழுவதும் கவனிக்கும் பொழுது, காண்டாமிருகத்துக்கு பலத்தை கொடுத்தவரும், கீழ்ப்படியாமை என்கிற குணத்தை அதற்கு கொடுத்தவரும் கர்த்தரே. மாட்டுக்கு அதிக உழைப்பையும் கீழ்ப்படிதலையும் கொடுத்தவர் அவரே. காண்டாமிருகத்திற்கு கர்த்தர் அதிக பலனை கொடுத்திருக்கிறார். ஆனால் மனிதனுக்கு அது அடங்காது. இப்படி ஒவ்வொரு மிருகத்திற்கும் ஒவ்வொரு சுபாவத்தையும் அதன் குணாதிசயங்களையும் நிர்ணயித்து கொடுத்தது கர்த்தரே. அதை இங்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அந்த டிஎன்ஏ கோடிங் எல்லாம் எழுதியது நான் தான் சர்வ சிருஷ்டிகர், நானே உங்கள் தெய்வம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் பொருள்தான் இந்த விளக்கங்கள். தீக்குருவிகளுக்கு புத்தியை கர்த்தர் கொடுக்கவில்லை, அதனால் அது அப்படி செயல்படுகிறது. அது செட்டை விரித்து எழும்பும் போது குதிரை எதிரில் வந்தாலும் அதை கண்டு அஞ்சாது, பயப்படாது. அப்படிப்பட்ட பறவையாய் அது இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. குதிரைகள் அது மிகுந்த பலம் உள்ளது, அது எதற்கும் பயப்படாது. குதிரைகள் தன்னுடைய தொண்டையினால் கனைக்கும் அந்த சத்தம் மகா பெரியது. குதிரைகள் எக்கால சத்தத்திற்கும் அஞ்சாது. அது பூமியை கீறி கொண்டு புறப்பட்டு போகும். அது யுத்த வீரர்களின் ஆயுதங்களின் சத்தங்கள் ஒன்றோடொன்று மோதும் போது, ஒருவருக்கொருவர் சண்டையிடும் போது அந்த சத்தம் வரும். அந்த யுத்தத்தின் சத்தத்தை கேட்டுவிடும். அந்த யுத்தத்தின் சத்தத்தை கேட்டு கூட அது பயப்படாது. குதிரைக்கு குமரலை அதன் தொண்டையில் நீ வைத்தாயா என்று கர்த்தர் கேட்கிறார். குதிரைக்கு அதன் தொண்டையில் குமரலை வைத்தாயா? அதை ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுவது போல உன்னால் மிரட்ட முடியுமா என்று கர்த்தர் கேட்கிறார். குதிரைகளுக்கு வீரியத்தை கொடுத்தது யார்? நீதான் கொடுத்தாயா என்று கேட்கிறார். தூரத்தில் இருந்து போர் வீரர்கள் யுத்தத்தின் சத்தத்தை கேட்டால் அந்த குதிரையானது இங்கிருந்தே மோப்பம் பிடிக்கும். யுத்தம் அங்கு நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளும். அது எந்த சத்தத்திற்கும் அஞ்சாது. படை வீரர்களின் ஆயுதங்களின் மோதல்களுக்கு, அந்த மோதல்களின் சத்தத்திற்கு அஞ்சாது. படை வீரர்களின் ஆர்ப்பரிப்புக்கு அஞ்சாது. எதை கண்டும் பயப்படாமல் அது நிகியன்றி கனைத்து கொண்டு அது அப்படியே புறப்பட்டு போகும். அப்படிப்பட்ட குதிரையானது பலம் உள்ளதாய் இருக்கிறது. அதற்கு பயம் என்றால் என்னவென்று தெரியாது. குதிரை பயப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாமே வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இத ஒரு பொருளா இருக்கிறது. இதற்கு மறுபொருளும் உண்டு. அதாவது இங்கு குதிரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய சேனைக்கு ஊமையா இருக்கிறது. கர்த்தருடைய சேனையானது, அதாவது நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் பயப்படாமல் இருக்க வேண்டும். எவ்வித பயத்திற்கும் இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தவிர, ஏசாயா 41:2 சொல்லப்பட்டிருக்கிறது படி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தவிர வேறு எந்த பயத்திற்கும் நாம் இடம் கொடுக்க கூடாது. எந்த மனிதர்களுக்கோ, எந்த சூழ்நிலைகளுக்கோ, எந்த விஷயத்திற்கோ, மரணத்திற்கோ, நோய் நொடிகளுக்கோ, எந்தவித அதிகாரங்களுக்கோ, எந்தவித போராட்டங்களுக்கோ, எந்தவித சூட்சுமங்கள், வஞ்சகங்கள், இவைகள் இதை செய்து விடுவார்களோ என்றெல்லாம் பயப்படக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட குதிரையை போல வீரம் உள்ளவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்காக நாம் யுத்தம் செய்ய வேண்டும். நாம் நம்முடைய நிலையில் தவறாமல் இருக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய சேனையை குதிரையை போல இருக்க வேண்டும் என்று நம்மை ஆயத்தப்படுத்த, அதை போல ஆயத்தப்படுத்தவே கர்த்தர் விரும்புகிறார். இது தேவ சித்தமா இருக்கிறது. இந்த இடத்தில் குதிரையின் சுபாவங்களாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் நமக்கும் தேவை. இசை காலத்தில் வாழ்கிற கர்த்தருடைய சேனையானது இப்படியாக இருக்க வேண்டும் என்ற இன்னொரு பொருளும் இங்கு கிடைக்கிறது. ராஜாளி தெற்குக்கு எதிராக பறக்கிறது. அது உன் புத்தியினாலே அப்படி பறக்கிறதா? நீதான் அதற்கு புத்தியை சொல்லிக் கொடுத்தாயா என்று கர்த்தர் யோபுவிடம் கேட்கிறார். யோபு ஐயாவிடம் அவர் கேட்கிற கேள்விகள் எல்லாம்
நீ செய்தாயா என்று கேட்கிறார். அப்படி என்றால் கர்த்தரே இதை செய்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரே ராஜாளிக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அவர் தெற்குக்கு நேராக அது பறந்து போகும்படி அதற்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். உன் கற்பனையினாலே, உன்னுடைய கற்பனையினாலே கழுகு உயரத்தில் பறந்து கண்மலையின் மேல் சென்று அங்கு தன் கூட்டை கட்டுமா? உன்னுடைய கற்பனையினால் அது செய்கிறதா என்று கர்த்தர் கேட்கிறார். அப்படி என்றால் கர்த்தரே இப்படி ஒரு கழுகை படைக்க வேண்டும் என்று கற்பனை செய்து அவரே அதை உண்டாக்கினார். அவரே அதற்கு திட்டமிடுதலை கொடுத்திருக்கிறார். இப்படிதான் வாழ வேண்டும் என்கிற அந்த வரைமுறை, வாழ்க்கை முறையை, லைஃப் ஸ்டைலை அந்த கழுகுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எல்லா உயிரினங்களுக்கும் கர்த்தரே இவைகளை செய்கிறார் என்பதே இதன் பொருள். அப்படி என்றால் கர்த்தர் தான் எல்லாவற்றிற்கும் ஞானத்தையும் புத்தியையும் கொடுத்து வழி நடத்துகிறார். சகல ஜீவராசிகளையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தா, உண்டாக்கினவர், படைத்தவர் கர்த்தரே. அதுதான் இந்த இடத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கழுகு அப்படி உயரத்தில் கண்மலையின் மேல் கூட்டை கட்டி அது அங்கே குடியிருக்கும். அது மேலே இருந்து, தூரத்தில் இருந்து தன் இரையை கவனித்து பார்த்து கண்டுபிடிக்கும். மிருகங்களின், பூச்சிகளின் ரத்தத்தை அந்த கழுகின் குஞ்சுகள் குடிக்கும். பிணம் எங்கேயோ அங்கு கழுகு சேரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதற்கு இன்னொரு பொருளும் உண்டு. பிணம் எங்கேயோ அங்கு கழுகு சேரும். செத்த பொருள்களை, செத்த உயிரினங்களை கழுகுகள் தின்றுவிடும். இது நமக்கு எல்லாம் தெரிந்த காரியம்தான் என்றாலும் இதற்கு இன்னொரு பொருளும் உண்டு. அதாவது கழுகு என்பது பரிசுத்த ஆவியானவர், கடைசி காலத்தில் தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவரையும் குறிக்கும். பிணம் என்று சொல்லும் போது சுயத்துக்கு மரித்த மனிதன், அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் சுய விருப்பத்தின்படி நடக்காமல், அது நல்லதோ கெட்டது என்று ஆராயாமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து, அது எல்லாமே நன்மையானதுதான். கர்த்தருடைய சித்தம் எப்பொழுதும் தவறாயிருக்காது. அப்படி இருக்க கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்ந்து கர்த்தருடைய வழிகளில் நடந்து தன்னுடைய சுய விருப்பத்தை சாகடித்த பிணத்தை போன்ற, அதாவது சுயத்தை சாகடித்தவர்களே இங்கு பிணத்திற்கு சமமாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டவர்களிடத்தில் தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர் வந்து இறங்கி அவர்களை ஆளுகை செய்து கொள்வார். பிணம் எங்கேயோ அங்கு கழுகு வந்து கூடும். கர்த்தர் வந்து நம்மை ஆளுகை செய்து வழி நடத்துவார் என்கிற இன்னொரு பொருளும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக கர்த்தர் தம்முடைய வல்லமையையும் தம்முடைய சிருஷ்டிப்பையும் இந்த உலகத்தின் காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளும்படியாகவும், நம் சூழ்நிலைகள், பறவைகள், மிருகங்களை பற்றி தெரிந்து கொள்ளும்படியாகவும், அதை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும், நாம் எப்படிப்பட்டவர்கள், நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்பதையும் நமக்கு உணர்த்தும்படியாக இந்த வேத பகுதிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படியாக கர்த்தர் நமக்கு ஞானத்தை போதிக்கிறார். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.